அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருந்து விலகி விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட உறுதியாகவே சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் அவர் விரயத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில், அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மிக முக்கியமான சம்பவமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ராசியின் அதிபதியாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சூரியன். அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வை கடன், ஆரோக்கிய தொல்லை, நெருக்கடி போன்றவற்றை விளக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் பதிவதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்கள் உறுதியாகவே மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார். சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் உறுதியாகவே தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வேலைக்காகவாக இருந்தாலும் சரி, பொழுதுபோக்குக்காக இருந்தாலும் அதிக நேரம் கண்வழிப்பதை தவிர்க்க வேண்டும். சற்று உடலுக்கு ஓய்வு கொடுப்பதோடு மட்டுமல்லாது கண்களுக்கு அதிக கவனம் செலுத்துவது நல்லதாக அமையும். வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் வேண்டும். ஏனென்றால் சூரியன் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட இயலாத ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கையாக மாற்றக்கூடிய வகையில் முதலீடுகளாகவோ அல்லது சுப விரயங்களாகவோ மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் உறுதியாகவே மாறும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில 6ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் விரய செலவுகளை கடன் சார்ந்த விஷயங்களிலும் அடைபுக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுப விரயங்களை வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கை மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக முக்கியமாக வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதோடு சௌகரியமான சூழலையும் உருவாக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாகவும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழப்பம், தடுமாற்றம் போன்ற அனைத்தையும் தவிர்க்கக்கூடிய வகையில் புதிய கண்ணோட்டத்தோடு சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிறைவாக மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அரசாங்கம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது முழு சுப கிரகமான குரு பகவான் லாபத்தில் வலம் வருகிறார்.
ராசியின் அதிபதியான சூரியன் அவருடன் இணைந்துதான் முற்பகுதியில் வலம் வந்தால், எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையையும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருக்கு நேர் எதிராக சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருப்பதால் சனி, ராகு, கேது ஆகிய 3 கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் சிம்மராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலக போகிறார், எனவே சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆபத்தில் அமரப் போகிறார், எனவே சுக்கிரனின் அமைப்பாலும் நிறைவான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. வித்யா காரகரான புதன் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜன்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழலில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திரன் 24ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பிலும் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மிகவும் வலுவாக பல அதிரடியான மாற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட எந்த ஒரு பணியை திட்டமிட்டாலும் நன்கு அலசி ஆராய்ந்து அதன் உண்மை தன்மையை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது அந்த பணிகளை எப்படி சாதுரியமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அலைச்சல், வீண் விரய செலவுகள் இருந்தாலும் கூட அவற்றை கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான சம்பவமாக பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதேபோன்று மிக முக்கியமாக தங்களுடைய வாழ்வில் வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக முக்கிய சம்பவமாக நல்ல வேலை இந்த வேளையில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக தொழில் வளம் அமையக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பாக உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் விளைச்சலும் நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிக்கல்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி சூரியனின் அருளால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம்.